Hi friends, welcome back to Subhiksha Samayalarai. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Eggless Mayonnaise தான். அதுவும் பிளெண்டர்ல எதுவும் இல்லாம மிக்ஸி ஜார்லயே எப்படி சிம்பிளா செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய்டலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இது 125 ml இருக்கும். இந்த பாலை சேர்த்துடலாம். அடுத்ததா 1 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த மைனஸ் நல்லாயிருக்கும். இப்போது 1 கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு எண்ணெயை இதில் சேர்த்துக்கிட்டேன். மீதி இருக்க எண்ணெயை நம்ம 2 பேட்சாக பிரித்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதாவது மிளகு தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்னஸாக பிடிக்கும் அப்படின்னா 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் பவுடர், அதாவது கடுகு தூள். நீங்கள் இது கடையில் வாங்கிட்டாலும் ஓகே, இல்லை வீட்லேயே மிக்ஸி ஜாரில் கடுகு நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு 20 செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போது மீதி இருந்த 1/2 கப் எண்ணெயில் 1/4 கப் எண்ணெயை சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 20 செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 20 செகண்ட் அரைச்சாச்சு. நம்ம 2 பேட்ச் எண்ணெய் வந்து சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. ஸோ இப்போ இருக்க மீதி 1/4 கப் எண்ணெயும் இதில் சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு திக்காக க்ரீமியாக ரெடி ஆகிடும் நம்ம மைனஸ். ஸோ இப்போது மீதி இருக்க எண்ணெயும் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம ஒரு 20 செகண்ட் அரைச்சி எடுத்தோன்னா நம்ம மைனஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ரொம்ப நேரம் வந்து மிக்ஸி ஜாரு சுற்ற விட்டோம் அப்படின்னாக்கா அந்த சூடாகும் போது இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வராது, ரொம்ப லிக்விடாக ஆயிரும். அதனால் ஒரு 20லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம 3 பேஜாக வந்து எண்ணெய் பிரித்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். நல்ல ஒரு க்ரீமியாக திக்காக சூப்பராக நம்ம எக்லெஸ் மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுபிக்ஷா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வாட்சிங்.